நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட் மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. அதேபோல் டி-லிங்க் தங்களுடைய புதிய ரவுட்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. விவோட S1 ப்ரோ வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஆப்பிள் ஐஃபோனில் 2 மாடலை வந்து 2020 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸியோட நோட் 10ஓட லைட் வெர்ஷன் மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ட்ரிபிள் ரியர் கேமரா, எஸ் பென், இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைலோட சிப்செட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சொந்த சிப்செட்டான எக்ஸினோஸ் சிப்செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்லையும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல்லையும் உங்களுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. இதில் 2 வேரியண்ட்டில் ரேம் வருது. 6GB 8GB ரேம் வருது. இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் அதிகப்படுத்தணும் மைக்ரோ SD கார்டு 1TB வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி பவர் 4500 mAh பேட்டரி கொண்டதா இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட் மொபைலில் பார்க்க முடியும். இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட்டில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்போதைக்கு ப்ரைஸை வந்து வெளியிடல, ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் முழுமையாக வெளியிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ரவுட்டர் என்ன பார்த்தீங்கன்னா டி-லிங்க் தான், வைஃபை ரவுட்டர். பெரும்பாலும் வந்து வீடுகள்லையும் அதே மாதிரி ஆஃபீஸ்கள்லையும் இந்த ரவுட்டரை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த டி-லிங்க் தான் புதிய வைஃபை ரவுட்டரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் நியூ ரேஞ்சில் இருக்கும், புதிய மாடலில் இருக்கும், புதிய வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த வைஃபை ரவுட்டர் வந்து வைஃபை 6 வெர்ஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத டி-லிங்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த வைஃபை ரவுட்டரில் வந்து 2 போர்ட் வந்து USB போர்ட்டும் 4 போர்ட் வந்து உங்களுக்கு எத்தர்நெட் போர்ட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கரன்சி தான் 20,000 ரூபாய்க்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை விட கம்மியான ரேஞ்சில் உள்ள வைஃபை ரவுட்டர்லாம் இருக்குது. இவங்க பிராண்ட்லேயே வந்து வேற வேற மாடலில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுடைய ரேஞ்சுக்கு தகுந்தபடி நீங்கள் இந்த வைஃபை ரவுட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்த முடியும். விவோட S1 ப்ரோ வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட்டாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 4500 mAh பேட்டரி. இதில் பிரைமரி கேமராவோட ஷேப் பார்த்தீங்கன்னா டைமண்ட் குவாட் ரியர் கேமரா அப்படிங்கிறாங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. அதுக்கப்புறம் சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 665 சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்க. Android 9.0. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை இந்த விவோட S1 ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,990 ரூபாய்க்கு இந்தியாவோட கரன்சியில் அவைலபிளாக இருக்குது. இது எங்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா விவோ இந்தியா ஆன்லைன் ஸ்டோர்லேயும், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டுகளில் நீங்கள் விவோட S1 ப்ரோவை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆப்பிள் சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தங்களுடைய பேனல் வந்து 2 மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 5.5 இன்ச்லையும் 6.1 இன்ச்லையும் லான்ச் ஆக போகுது. இதோட மாடல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா iPhone SE2, iPhone SE2 Plus அப்படிங்கிற பேரில் வரப்போகுது. இந்த மாடல் வந்து இதோட பேஸ் பண்ணி வந்துருக்குன்னா iPhone 8 பேஸ் பண்ணி தான் இந்த மாடலை வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஹைலைட்டாக வச்சிருக்காங்க. 3D டச் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா. அதே போல் உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இல்லை, டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபியூச்சரை போட்டும் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த மொபைலில் iPhone SE2, iPhone SE2 Plusல வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் ரிமூவ் பண்ண ஃபியூச்சர் ஆல்ரெடி வந்து iPhone 11ல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே இந்த மாடல்லையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது 2020 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. சமீபத்தில் OnePlus தங்களுடைய ஃபாரம் போஸ்ட் மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் OnePlus 7ம் OnePlus 7 ப்ரோவும் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் கிடைக்க போகுது. அதுவும் டிசம்பருக்கான ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச். இது மூலமா ஒன் ஹேண்ட் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வரப்போகுது. செட்டிங்ஸில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுவும் Oxygen OS ஓப்பன் பேட்டா 8 மூலமா இந்த ஃபியூச்சர் கிடைக்க பெறலாம். உங்கள் ஃபோன் OnePlus 7, OnePlus 7 ப்ரோ இந்த 2 மொபைலில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஒன் ஹேண்ட் மோடு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க, அந்த ஃபியூச்சரை நீங்கள் பயன்படுத்தலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டெஸ்லா காரை பத்தி. இது முழுக்க ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார், அமெரிக்கன் கம்பெனியால் தயாரிக்கப்பட்ட ஒரு கார்னு சொல்லலாம். இந்த கார்கள் வந்து சைனாலையும் தயாரிக்கிறாங்க, அங்கேயும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் மாடல் 3 செடான் அப்படிங்கிற பேர்ல டெஸ்லா காரை வந்து அங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்லா கார்களுக்கு மானியம் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, டெஸ்லா 16% வந்து அதோட விலையை குறைச்சிருக்காங்க. சைனால மட்டும் வாரத்துக்கு 1000 கார்கள் வந்து தயாரிச்சு வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்லா நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் 280 டெஸ்லா கார்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதிர்கொள்ளில் உங்களை பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பண்ணிருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.